வணக்கம் ஹஸ்பண்ட்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, யூனிட் 1ஏ தான் நான் ஆல்ரெடி வந்து புத்தா வரைக்கும் முடிச்சிருந்தேன். ஆனா வந்துட்டு அதுக்குள்ள வந்துட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து முக்கியமான கல்வெட்டு சான்றுகள்லாம் படிக்கலாம். ஸோ 1900 இது இந்த சோர்ஸ் வந்து நான் எங்கேருந்து அப்படி எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, நெட்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணேன். பாடசாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். நீங்க அதில போய் ஹிஸ்ட்ரி போட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ். தென் யூனிட் 1, 2, 3 அந்த மாரி அப்லோட் பண்ணியிருப்பாங்க. மேபி உங்களுக்கு நீங்க கோச்சிங் சென்டர்ல எங்கேயுமே சேரல அப்படின்ற பட்சத்தில வந்துட்டு நீங்க இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு நெறைய வந்துட்டு அந்த மாரி யூஸ் பண்றதுல நெறைய நாலேட்ஜ் வந்து கெயின் ஆகும். ஸோ இன்னைக்கு டாபிக் உள்ள போலாம். ஸோ 1909 வந்து கர்சன் பிரபு இருக்கார் பார்த்தீங்களா, அந்த கர்சன் பிரபு தொல்பொருள் பாதுகாப்பு சட்டத்த ஃபர்ஸ்ட் அவர் தான் கொண்டு வந்தார். ஸோ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1904ல வந்து யார் வந்து தொல்பொருள் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்தான்னு கேட்பாங்க. இல்ல எந்த இயர் கொண்டு வந்தாங்கன்னு கேட்பாங்க. என்ன சட்டம் கொண்டு வந்தாங்கன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? 1906ல அதுக்கப்புறம் 2 வருஷத்துல வந்து தொல்பொருள் ஆய்வுத்துறை அப்படின்ற ஒரு துறை வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ கல்வெட்டுகள் சான்றல் நம்ம நெறைய சான்றுகள் வந்து இருக்கும். நான் சொல்ற சிலது வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். மேபி கண்டிப்பா வரதுக்கான சான்சஸ் வந்து 90% இருக்கு. அதனால ரிப்பீட்டடா படிச்சுக்கோங்க. முடிஞ்சா அதுக்கு ஷார்ட்கட் வச்சு கூட படிச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் நம்ம ஷார்ட்கட் வைக்க முடியாது. ஹிஸ்ட்ரிய பொறுத்தவரைக்கும் சில விஷயம் ஷார்ட்கட் வச்சு தான் ஆகணும். ஏன்னா ரிப்பீட்டடா வந்து வந்துட்டே இருக்கும். அப்ப ரிப்பீட்டடா படிக்க படிக்க ஞாபகம் இருக்கும். சிலதெல்லாம் வந்துட்டு ரிப்பீட்டடா வராதெல்லாம் ஓரளவுக்கு ஒரு சிலது வந்துட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்றதுக்கு ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கல்வெட்டு வந்து பற்றி படிக்கும் படிப்பு என்ன அப்படின்னு பார்த்து எபிகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வெட்டுகளை காணப்படும் எழுத்து வடிவ முறை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ரீட் பண்ணுறதுக்கு பேலோகிராஃபின்னு படிப்பாங்கல்ல, பேலியோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய வந்து கல்வெட்டு படிக்கிற படிப்புக்கான பேர் எபிகிராஃபி. அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வடிவ முறை பார்த்தீங்கன்னா அது படிக்கிறது பேலியோகிராஃபி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16 இதுனா அசோகருடைய தூண் கல்வெட்டுகள், 16 மேஜர் ராக் எடிக்ட் அதாவது பாறை தூண் கல்வெட்டு, 7 கற்றூன் ஆணை, 2 சிறுபாறை அதாவது மைனர் ராக் எடிக்ட், 2 பெரும்பாறை கல்வெட்டுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசோகத்தை படிப்போம். அசோகருடைய கல்வெட்டுகள் வந்து முதல்ல யார் படிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் பிரின்சப் அப்படின்ற ஒருத்தர் தான் 1837 அந்த இயர் வச்சுக்கோங்க. 1837ல வந்து ஃபர்ஸ்ட் அசோகருடைய கல்வெட்டை வந்து படிக்கிறது ஜேம்ஸ் பிரின்சப் அப்படின்றவர் தான் வந்துட்டு படிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, பிரின்சப் அப்படின்றது பார்த்தீங்களா, ஸோ வந்து ஃப்ரீ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்கிறதுனால அவர் போய் அசோகருடைய கல்வெட்டை படிச்சாரு 1837 வச்சுக்கோங்க. ஸோ அசோகருடைய கல்வெட்டில் படிக்கப்பட்ட செய்திகளில் வந்து தொகுத்து யார் வெளியிடுறாருன்னு பார்த்தா அலெக்சாண்டர் கன்னிங்கம். ஸோ வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த ஆளை நம்ம எங்கேயோ படிச்சிருக்கோமே, எங்கே படிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? ஞாபகம் வந்துருச்சுங்களா? எஸ், கரெக்ட். இண்டஸ் வேலி சிவிலியேஷன் ஐவிசிலாம் படிச்சிருப்போம் அலெக்சாண்டர் கன்னிங்கம் பற்றி. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து 1879 இவர் தான் தொடுக்கிறாரு. அசோகருடைய கல்வெட்டு வந்து படிக்கப்பட்ட செய்திகள் வந்துட்டு தவறுகளை திருத்தி, இதை வந்து சில தவறுகள் இருக்குப்பா, இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் இப்போ பிஹெச்டி பண்ணுறீங்க, தீசிஸ் வந்து கொடுக்குறீங்க, இல்லை புக்ஸ் வந்து சப்மிட் பண்ணுறீங்கன்னா, நம்ம 1க்கு 10 டைம் வந்துட்டு நம்ம வந்து ரிப்பீட்டடாக செக் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் வந்து 10 நெக்ஸ்ட் ஓகே இது தவறாக இருக்குது இது தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் தொகுத்து விட்டது கரெக்டாக, ஆனால் வந்து சின்ன சின்ன தவறு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து தவறுகளை திருத்தி வெளியிட்டாங்கன்னா கட்ஜெட். ஓகேங்களா? ஸோ இது எப்படி நான் வச்சுக்கிறேன், பட்ஜெட் படி அவங்களால விட முடியாதனால கட் பண்ணி விட்டாங்க. ஓகே, கட் பண்ணி விட்டதுனால தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 16 பாறை கல்வெட்டுகள் கூறப்படும் செய்திகள் இது ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். முடிஞ்சால் வந்துட்டு ஷார்ட்கட் நான் போட்டிருக்கேன், ஒன்ஸ் போய் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் உயிர் பலியிடுதல் தடை செய்தல், அனிமல் ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து உயிர் பலியிடுதல் தடை செய்தல், மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் மருத்துவமனை முதல்ல விலங்குகளுக்கு மருத்துவமனை கட்டியவர் யாருன்னு கேட்டால் அசோகர் தான். ஸோ பூங்காக்கள் நிறுவுதல், பிராமணர்கள் நல்ல முறையில் நடத்தப்பட வேண்டும், மக்கள் அசோகரின் தர்ம நெறிமைகளையும் தம்மா அப்படின்னா தர்மான்னு சொல்லுவாங்க எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்பது பற்றி கூறுகிறது. தர்ம மகாத்மாத்திரிய. ஸோ வந்துட்டு தர்ம மகாத்மாத்தியரை வந்து யார் வந்து நியமிச்சிருப்பாங்க, அசோகர் தான் நியமிச்சிருப்பாங்க. இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க. அரசின் அனைத்து நடவடிக்கைகளையும் அரசரின் பெயரில் வெளியிடுதல். அரசாங்க அதிகாரிகள் 5 ஆண்டுகளுக்கு வந்து ஒரு முறை போயிட்டு பொறுப்பில் இருக்கவங்க வந்து போய் இது பண்ணலாம். அசோகருடைய புனித பயணங்களை பற்றி விவரிக்கிறது. மகாமாத்திரை வந்து தர்மத்தை பற்றி விவரிக்கிறாங்க. தர்மத்தை பரப்ப அசோகர் மேற்கொண்ட முயற்சிகள் பற்றி, பெண்கள் மேற்கொள்ளும் தேவையற்ற விரதம் தடை செய்யப்பட்டன, தம்மா கொள்கையின் மக்கள் பின்பற்றல் ஏற்படும் நன்மைகள் பற்றி விவரிக்கப்பட்டன, தம்மா கொள்கையின் முழு விவரங்களையும் விவரிக்கிறது. உண்மையான சடங்கு எது என்பது கோடை எது என்பது கூறப்பட்டுள்ளன. மத சகிப்புத்தன்மை பற்றி கூறுகிறது. அசோகரின் முடிசூட்டு விழா மற்றும் கலிங்க போரை பற்றி லாஸ்ட்டு வந்து 13வது கல்வெட்டு வந்து சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேக்க நாட்டிற்கு வந்துட்டு வந்து தூதுக்குழு வந்து ஒன்று வந்து அசோகர் வந்து அனுப்புறாரு. ஓகேங்களா? அசோகருடைய பேரரசு வந்து எல்லை வந்து அதை பற்றி கூறுது. 16வது கல்வெட்டில் வந்து 13வது கல்வெட்டில் கலிங்க போர் பற்றி கூறுது. பார்த்தீங்களா? அந்த 13வது கல்வெட்டுடைய என்னென்னலாம் 13 கல்வெட்டில் இருந்ததோ அது 3த்துக்கான விரிவாக்கம். ஓகேங்களா? ஸோ அந்த கல்வெட்டில் எழுதியிருப்பாங்க. ஸோ அசோகரின் நீளமான பாறை கல்வெட்டு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 14ஆம் கல்வெட்டு. ஸோ ஓகேங்களா? 7 கற்றூன் ஆணைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 3 ஆணைகள் தர்மத்தை பற்றி விளக்குகிறது. ஸோ தர்மம் நான் வச்சுக்கேன், தம்மா நான் வச்சுக்கேன். ஸோ 3 வார்த்தை வருதுங்களா? ஸோ 3
எழுத்து வருதுங்களா? ஸோ இப்போ 3 ஆணைகள். 4வது சுல்தான் ஆணை மாநில ஆளுநர்கள் ஆட்சி முறை பற்றியது. ஸோ 4வது ஆணை எத பத்தி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்மம். தர்மம் வந்து யார் கடைப்பிடிக்கணும்? ஆட்சியாளர்கள் தான் கடைப்பிடிக்கணும். இல்ல ஆளுநர்கள் கடைப்பிடிக்கும். ஸோ ஆளுநர் ஆட்சி. 5வது கல்தூன் ஆணைகள் அகிம்சையை பரப்ப அசோகர் மேற்கொண்ட முயற்சிகளை கூறுகிறது. 6வது கல்தூன் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒழுக்கத்துடைய சிறப்பு வந்து பற்றி கூறாது. 7வது கல்தூன் தர்மத்துடைய வளர்ச்சி பத்தி அசோகர் ஆற்றிய பணிகளை பத்தி கூறாது. ஸோ எப்பயுமே லாஸ்ட் நீங்க வந்தீங்கன்னா, அங்க 14த் 13த் ஆகட்டும், இங்க 7th ஆணை ஆகட்டும், அசோகருடைய அவருடைய வந்து விஷயத்த பத்தி எப்படி சொல்றது? அவருடைய பர்சனல் விஷயத்த பத்தி சில தூண் தான் சொல்லும். ஸோ அவருடைய பர்சனல் விஷயத்தை பற்றி சில தூண் தான் சொல்லுவோம். நான் இதுன்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்கிறேன். ஸோ சிறுபாறை கல்வெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் அசோகருடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறை இண்டிவிஜுவாலிட்டி பற்றி சொல்கிறது ஒரு தூண். 2வது வந்து அவருடைய தர்ம கொள்கைகளை பற்றி சொல்கிறது. ஸோ பெருசாக வந்துட்டு இதில் வந்து நம்ம கொஸ்டின் கேட்டால் அவங்க கன்ஃபியூஸ் ஆக மாட்டோம். ஃபஸ்ட்டு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவருடைய தர்ம கொள்கை. பெரும்பாறை தூண் கல்வெட்டில் வந்து விலங்குகள் வந்து கொலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. சேர சோழர் பாண்டியர்களை பற்றி கூறுகிறேன்னு சொல்கிறார். அதே போல் அங்கே சொன்னோம் பார்த்தீங்களா, மேஜர் ராக்கெட் 14 கல்தூண் பாறை கல்வெட்டு தூண்களில் 2வது கல்தூண்கள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கல்தூண்களை சேர சோழர் அதுக்கப்புறம் பாண்டிய சத்தியபுத்திரன்னு சொல்லுவாங்க. இவங்கள பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ஸ்கிப் பண்ணாதீங்க. இதான் இந்த கல்வெட்டு: மஸ்கி கல்வெட்டு, பாப்ரு கல்வெட்டு, பராபர் கல்வெட்டு, ருமிண்டி கல்வெட்டு, ஜினாகத் கல்வெட்டு. இந்த கொஷினில் மஸ்கி மற்றும் ருமிண்டி ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்கு. நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் படிக்கும் போது வெறும் பிஜிடிஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மட்டும் பார்க்காதீங்க. நீங்கள் தொடர்ந்து இப்போ நீங்கள் 2-3 யூனிட் உங்களால் படிக்க முடியல, நான் லாஸ்ட்டு ஒரு 60 டேஸே நமக்கு மேபி எக்ஸாக்டாக ஒரு 60 டேஸ் தான் இருக்கும். உங்களால் படிக்க முடியலன்னா முடிஞ்ச அளவுக்கு இப்போதைக்கு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ரிவிஷன் பண்ணிவிட்டு ரிப்பீட்டடாக நிறைய ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பார்க்க ஆரம்பிங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கொஷின் பார்த்த கொஷினை 10வது கொஷின் பேப்பரில் இருக்கும்போது நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். மாடல் கொஷின்ஸ் பேப்பர் பாருங்கள், சாம்பிள் கொஷின் பேப்பர் பாருங்கள். இந்த எக்ஸாம்ஸ் மட்டும் இல்லாமல் டெட் நடந்திருக்கும் அந்த கொஷின் பேப்பர், டிஎன்பிசியில் கேட்ட ஹிஸ்ட்ரி கொஷின் பேப்பர், நெட் எக்ஸாம் ஆகட்டும், செட் எக்ஸாம், சாரி அஸ்பென்ஸ் கொஞ்சம் வந்துட்டு இதுவாகிடுச்சு, டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. ஸோ ஓகே. ஸோ மஸ்கி கல்வெட்டு, பாப்ரு கல்வெட்டு, பராபர் கல்வெட்டு, ருமிண்டி கல்வெட்டு, ஜினாகத் கல்வெட்டு. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நிறைய போட்டு பாருங்கள். அதே கொஸ்டின் வருன்றதில்ல, அந்த ஆப்ஷனை வச்சு அதுக்கான கொஸ்டின் என்ன இயல் நடந்தது அப்படின்றது பாருங்கள். ஸோ மஸ்கி கல்வெட்டு அப்படின்றது வந்து அசோகர பேரை குறிக்கும் ஒரே கல்வெட்டு தான் மஸ்கி கல்வெட்டு. வேறு எந்த கல்வெட்டுலையுமே அசோகருடைய பேரை குறிக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மாஸ் கட்டுறான். இப்போ அசோகர் பேர் இருக்கிறதுனால ரொம்ப மாஸ் கட்டுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அசோகர் பேர் இருக்கிறதுனால மாஸ் கட்டுறாங்க. ஓகேங்களா? பாப்புரு கல்வெட்டு பொறுத்த வரைக்கும் மகத நாட்டின் அரசன் அசோகன் என்று கூறுகிறது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது வந்துட்டு மாஸ் கட்டுறாங்க, பேர் இருக்கு. அப்போ அவர் வந்து எந்த நாடு அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும்ல. ஸோ அந்த நாட்டை பற்றி அசோகன் வந்து மகத நாட்டுடைய அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அசோகர் வந்து புத்த சமயத்துக்கு மாறியதை பற்றியும் கூறுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அசோகரோட பேர் தெரிஞ்சுக்கிட்டோம், அவர் எந்த நாட்டில் இருக்காருன்னு தெரியணும், அவர் எந்த சமயத்தை பின்பற்றுறாருன்னு தெரியணும். அதுக்கான கல்வெட்டு என்னன்னா பாப்புரு கல்வெட்டு. ஓகேங்களா? பாப்புரு கல்வெட்டு. இது எப்படி நான் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, பாப்புருனா வந்துட்டு பாப்கார்ன் நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எந்த நாட்டில் வந்து பாப்கார்ன் அதிகமாக தருவாங்கன்னா மகத நாட்டில் தருவாங்க. அதுவும் எக்ஸ்பெஷலி வந்துட்டு புத்த சமயத்தில் இருக்கவங்க வந்துட்டு நிறைய தருவாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. எந்த சமயம் ஸோ வந்துட்டு பாப்கார்ன், அதுக்கப்புறம் புத்த சமயம். ஸோ மஸ்கி அப்படின்னா மாஸ் கட்டுறான்ப்பா, அவர் பேர் இருக்கிறதுனால மாஸ் கட்டுறாப்புல. பாப்ரு அப்படின்னா வந்துட்டு பாப்கார்ன் வச்சுக்கோங்க. ஸோ பாப்கார்ன் மகத நாட்டிலையும் புத்த சமயத்தில் இருக்கவும் நிறைய தருவாங்க. ஓகேங்களா? பௌத்த சமயம். ஸோ பராபர் கல்வெட்டு அப்படின்னா அசோகருடைய பயணங்களை குறிப்பிடுது. ஸோ பராபர் அப்படின்னா பரபரப்பாக நம்ம வந்து ஒரு பயணம், இப்போ வந்து ஒரு ட்ரெயின் புக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைனா ஒரு பஸ் புக் பண்ணுறோன்னா வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ரெட் பஸ் ஏதோ நம்ம புக் பண்ணுறோம், புக் மை ட்ரிப்பில். இப்போ புக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 9 மணிக்கு புக் பண்ணுறோன்னா அட்லீஸ்ட் நம்ம வந்து 8:30 நம்ம ரெடியாக இருக்கணுமே தவிர, அது பரபரப்பாக நம்ம ஹரிபரியாக சில பேர் ரெடியாவாங்க. ஸோ நம்ம பரபரப்பாக அவருடைய பயணத்துக்கு ரெடி ஆகிறாரு. ஸோ மஸ்கியோடைய ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோகருடைய மாஸ் கட்டுறாரு, அசோகர் பேர் இருக்கிறதுனால மாஸ் காட்டுறாரு. பாப்ரு அப்படின்னும் போது பாப்கார்ன் தருவாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தா மகத நாட்டில் பாப்கார்ன் தருவாங்க. மகத நாட்டுடைய அரசர் வந்து அசோகன் சொல்கிற தூண் கல்வெட்டு, கல்வெட்டி தான். அசோக் வந்து புத்த அதாவது பௌத்தமில் இருக்கவும் நிறைய பாப்கார்ன் தருவாங்க வச்சுக்கோம். பராபர் அப்படின்றதுக்கு என்ன சொன்னால், பரபரப்பாக வந்து பயணத்துக்கு ரெடி ஆகிறாரு அப்படின்னு வச்சுக்கோம். நெக்ஸ்ட் ருமிண்டி கல்வெட்டு, ரொம்ப இம்பார்ட்டன்டான கல்வெட்டு. புத்தர் பிறந்த இடத்தில் நிறுவப்பட்டுள்ள கல்வெட்டு அசோகர் வரிவிலங்கு அளிக்கப்பட்டதை குறிப்பிடுகிறது. ஸோ வரிவிலக்கு வரிவிலங்குல வரிவிலக்கு. ஓகேவா? ஸோ வந்து ஒரு வரி வந்து கொடுத்துருப்பாங்களா, இது எப்படின்னா எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, இது ரியல் எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இது எக்ஸாம்பிள்னு சொல்ல முடியாது, ஒரு ரியலான சுச்சுவேஷன்ஸ் ஸ்டோரி தான். ஸோ புத்தர் வந்து பிறந்திருப்பார் பார்த்தீங்களா, புத்தர் பிறந்த இடத்துல, அதாவது லும்பினி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும் அசோகர் வந்து வரி விலக்கு வந்து கொடுத்துட்டார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இப்போ வந்து ஒரு கடவுள் பிறந்த பூமி, நீங்கள் வந்து வரி கொடுக்க தேவையில்ல, மற்ற
சுற்றி இருக்க எல்லாத்துலேயும் நீங்கள் வரி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் பிறந்த ஊரில் புத்தர் பிறந்த ஊரில் மட்டும் வரி விலக்கு கொடுத்துருப்பார். அதை சொல்கிற அந்த கல்வெட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருமிண்டி கல்வெட்டு. இது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தர் அசோகர் வந்து எல்லா ஊரில் இருக்க ரூம்ஸ்க்குமே வந்துட்டு ஒரு வரி கொடுத்துருந்தாங்க, இவ்வளோ நீங்கள் பே பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ரூம்ஸ்க்குலாம். ஆனால் ருமிண்டி அப்படின்ற ஒரு ரூம்ஸ்க்கு மட்டும் அந்த ஒரு ரூமுக்கு மட்டும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்துட்டு வரி விலக்கு கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. ஸோ ஜுனாகத் கல்வெட்டு அப்படின்னா பேரரசின் பரப்பளவை குறிப்பிடுகின்றன. ஸோ ஜுனாகத் அப்படின்னா வந்து பேரரசின் பரப்பளவை குறிப்பிடுகிறது. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்தது ஜவுகாடா மற்றும் தௌவுலி கல்வெட்டு. ஓகேங்களா. ஜவுகாடா மற்றும் தௌவுலி கல்வெட்டு இது எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவரும் தம் குழந்தைகள் அசோகர் என கூறியது. ஓகே. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் இப்போ வந்து இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அசோகர் வந்துட்டு மக்களை வந்து தன் குழந்தைகள் அப்படின்னு எந்த கல்வெட்டில் சொன்னாங்கன்னா ஜவுஹாடா மற்றும் தௌவுலி. ஓகேங்களா. இது எப்படி நம்ம வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஜவுளி கடைக்கும் காடை வாங்குறதுக்கும் போகிறாங்க. ஓகே. காடை வாங்குறதுக்கு போயிட்டு இப்போ வந்து ஃபங்க்ஷன் அது. ஸோ வந்து ஒரு நான்வெஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடையும் ஜவுளி கடைக்கு போய் ட்ரெஸ்ஸும் வந்து அசோகர் வந்து குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு வராரு அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் ஷார்ட்கட் தான். உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் படித்தது உங்களால் ரீவைண்ட் பண்ணி உங்கள் எக்ஸாமில் டைம் எடுத்துச்சுன்னா ஷார்ட்கட் வச்சு போட்டுக்கோங்க. ஸோ என்ன பார்த்தோம் அப்படின்றதுக்கு வாங்க. ஸோ மஸ்கி அப்படின்னா அசோகரோட பேர் இருக்கும். பாப்ரூம்னா பாப்கான் மகதநாடு பௌத்தரை வந்து அதிகமாக தருவாங்க. பராபரனா பரபரப்பாக வந்து ஹரிபரியாக வந்துட்டு பயணம் பண்ணுறாங்க. ரூமின்னு அந்த ஒரு ரூமுக்கு மட்டும் வரி விலக்கு பண்ணிடுறாரு. ஜுனாகத் அப்படின்றது பேரரசுடைய பரப்பளவு, அதாவது மொத்தம் எவ்வளோ வந்து பரப்பளவு இருக்குது அப்படின்றத வந்து கூறுறது வந்துட்டு ஜுனாகத் அப்படின்னு. இப்போ இது எப்படி நம்ம வச்சுக்கலாம் ஜூன் நம்ம வச்சுக்கோங்க. ஜூன் மாதம் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு ஒரு பரப்பளவாக வந்துட்டு மழை பெய்யுது இல்லைனா எவ்வளோ பரப்பளவு வந்து நீண்டிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ வந்து காடை நெக்ஸ்ட் ஜவுளி. ஓகே. இரு கலிங்க பாறை ஆணைகள் அப்படின்னு பார்த்தோம். 14 பாறை கல்வெட்டுகள் இணைப்பு கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லைப்புறங்கள் உள்ள பழங்குடி மக்களின் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை பற்றி கூறுது. ஸோ இங்கே பாருங்கள் இதுக்கான ஷார்ட்கட்டே சொல்கிறேன். அதிகும்பா கல்வெட்டு அப்படின்னா யாரை பற்றினா கலிங்க மன்னன் காரவேலனை பற்றி. இது எப்படி நீங்கள் வச்சிங்கன்னா வந்து அதிகமாக காரம் சாப்பிட்றாங்க. ஓகே. கலிங்க நாட்டில் இருக்கவங்க அதிகமாக காரம் களி கூட காரம் சேர்த்து சாப்பிட்றாங்க. ஓகே. அதிகும்பா. ஓகே. அதிகமாக காரம் களி கூட காரம் சாப்பிட்றாங்க. ஸோ அதிகும்பா கல்வெட்டு கலிங்க மன்னன் காரவேலன். ஸோ ஜுனாகத் ஆல்ரெடி நம்ம என்ன சொன்னதான் ஜுனாகத் இல்லை கிர்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது வந்து எதை பற்றினா ருத்ராமன் 1 இருக்கார் பார்த்தீங்களா அவரை பற்றி அவங்களுடைய கல்வெட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலைன்னா ஹலிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ அந்த நிறைய கல்வெட்டுகள் நிறைய இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்துட்டு அலகாபாத்தில் வந்து அரிசேனரை வந்துட்டு கம்போஸ் பண்ணியிருப்பார் பார்த்தீங்களா. சமுத்திரகுப்தருக்காக வந்து ஒரு கல்வெட்டு வந்து கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அந்த தூண் கல்வெட்டு வந்து எப்படி சமுத்திரகுப்தரை பற்றி சொல்கிறாங்களோ அது வந்து ஹரிசேனர் கம்போஸ் பண்ணுறாங்களோ அதுமாரி தான் யாரை பற்றி சொல்கிறாங்கன்றது. ஓகேங்களா. ஸோ ஜுனாகத் கல்வெட்டுன்றதை கிர்னர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. இது ஜுனா அப்படின்றது இந்த இடத்துல வந்து ஜூன் ஞாபகம் வச்சுக்காதீங்க. ஜூன் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூன் மாதம் கிர்னி பழத்தை வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ வந்துட்டு அது வந்து நான் குடிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜூனா கிர்னி. ஓகேங்களா. ஸோ ருத்ராமன் 1 இதுக்கு எப்படி நான் வச்சுக்கிங்கன்னா ஜூன் மாதம் கிர்னி பழத்தை வந்துட்டு குடித்தாதான் வந்து ஒரு ருத்ரமே எனக்கு அடங்கும். ஓகே. ருத்ர தாண்டவம் ஆடிட்டு இருக்கிறதே அடங்கும். ஸோ வந்து வெயில் அடிக்கும். ஸோ வந்து ஜூஸ் குடித்தோடனே ருத்ர தாண்டவம் அடங்கும். ஸோ அலகாபாத் துன்தூர் கல்வெட்டு இப்போ தான் சொன்னேன் சமுத்திரகுப்தர். இதுக்கு ஷார்ட்கட்டே தேவையில்லை. ஓகேங்களா. இல்லை ஆள் சமூகம் எல்லாமே சமூகம் தான் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. சொசைட்டி. மாண்டசோர் கல்வெட்டு யசோதவர்மன். ஸோ மாண்டசோர் அப்படின்னா எப்படி நான் வச்சுக்கேன் யசோதவர்மன். யசோதான்றவங்க யாருன்னு தெரியும்னா கிருஷ்ணருடைய அன்னை. அவங்க தான் யசோதான்னு சொல்லுவாங்க. நீங்கள் யார் சோறு இல்லை அப்படின்னு கேட்டு போனாலுமே யசோதை தாய் வந்து சோறு போடுவாள் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியமான கல்வெட்டு 2ஆம் புலிகேசி. இது எப்படி நான் வச்சுக்கிங்கன்னா ஓகே ஓகே. ஐஹோலா இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. ஐஹோல் நம்ம வச்சுக்கோங்க. 2ஆம் புலிகேசி. புலிக்கு 2 எழுத்து ஆய்க்கு 2 எழுத்து. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நாசி கல்வெட்டு அப்படின்றது கௌதமி பாலாஸ்ரீ. ஓகேங்களா. ஸோ நாசி அப்படின்னா வந்து இப்போ பொறையரிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து இப்போ டக்குன்னு தண்ணி குடிக்கும்போது பொறையரில்ல அது என்ன நாசியில் அடைச்சிக்கிச்சுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதான் நாசின்னு நான் வச்சுக்கோங்களேன். அந்த நாசி. ஓகேங்களா. நாசி கௌதமி பாலாஸ்ரீ. ஸோ நாசி இடம்போது வந்து கௌதம புத்தர் வந்துட்டு மெதுவாக்குடி அப்படின்னு சொல்கிறார். ஸோ கௌதமி பாலாஸ்ரீ. ஓகேங்களா. உத்திரமேரூர் கல்வெட்டு பரந்தக சோழன். உத்திரமேரூர் கல்வெட்டு பரந்தக சோழன். இதை எப்படி நான் வச்சுக்கலாம் இந்த பரந்த உலகத்தில் எல்லாமே உத்தரவு போடுற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா. இது செய்ய அது செய்யுதுன்னு சொல்லிட்டு இந்த பரந்த உலகத்தில் எல்லாமே உத்தரவு போடுற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா. மண்டகப்பட்டு கல்வெட்டு மகேந்திரவர்மன். இது வந்து ஓகேங்களா ஒரே மாதிரி வருது. இல்லை எப்படி நான் வச்சுக்கோங்க மண் ஃபஸ்ட்டு வந்து வர்மன். அந்த மண் வந்து 2 சுழி இன் வந்து வருது. ஓகேங்களா. திருவலங்காட்டு பட்டயம். இது வந்து பட்டயம். ஓகேங்களா. கல்வெட்டு கிடையாது. திருவலங்காட்டு பட்டயம்ன்றது ராஜேந்திர சோழன் 1
இதவே நான் வச்சுக்கிட்டிங்கன்னா வளம். ஓகேங்களா? வளம் அப்படின்றது எந்த பீரியடில் இருந்துச்சுன்னா, ராஜேந்திர சோழன் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட பீரியட்லாம் ரொம்ப வளமாக இருந்தாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. வளம் ராஜேந்திர சோழன். ஓகேங்களா? திருவந்திப்பூர் கல்வெட்டு அப்படின்றது ராஜேந்திர சோழன் 3. இது எப்படி நம்ம வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளம் அப்படின்னா வந்து ராஜேந்திர சோழன். ஓகேங்களா? அதுவே வந்துட்டு வந்தி அப்படின்னா வந்துட்டு 3 பேரை சேர்த்தா தான் வந்துட்டு வளம் வந்து இங்கே நிறைய வந்திருக்கும் அப்படின்ற அப்போ 3. ஓகேங்களா? திருவந்திபுரம். ஓகே, வந்தாதான். ஸோ நாணயங்கள் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிக்கமேட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ரோமானிய நாணயங்கள் வாயிலாக தான் வந்து ரோமானியருக்கும் இந்தியர்களுக்கும் வந்துட்டு ஒரு உறவு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை வச்சு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தா, புத்த ஸ்தூபிகள், சைதன்யங்கள் மற்றும் விகாரங்கள், சாரநாத் ஸ்தூபி. சாரநாத் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாரநாத் சாஞ்சி ஸ்தூபி, மெக்ரூலி இரும்பு தூண். இப்போ வரைக்கும் வந்து இரும்பு தூண் கல்வெட்டு, இந்த இரும்பு தூண் வந்துட்டு துருப்பிடிக்கல அப்படின்றத சொல்லுவாங்க. அஜந்தா எல்லோரா எலிபேண்டா குகையோயும் புத்தரின் காந்தார கலை சிற்பங்கள், கனிஷ்கர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புத்தரின் காந்தார கலை சிற்பங்கள் வந்து அதெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்து எடுத்துக்காட்டாக இருக்குது. ஸோ முன் வேத காலம் இது சொல்லியிருக்காரு. பின்வேத காலம் அப்படின்னும் யஜுர் சாமம் அதர்வனம், இது ட்ரியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3 ஓகேங்களா? யஜுர் சாமம் அதர்வனம். அது கீழே வந்து பிராமணங்கள், பிராமணன் கீழே ஆரண்யங்கள், ஆரண்யம் கீழே உபநிதங்கள். ஓகே, தர்சனங்கள், புராணங்கள், இதிகாசங்கள். மௌரிய காலத்துடைய நூல்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கேட்கலாம். மௌரிய காலத்து நூல் வந்து 4 கொடுத்துட்டு நடுவில் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்த்தசாஸ்திரம், முத்ராட்சேஷம், இண்டிகா, அப்புறம் இருக்க சகுந்தலம் அப்படின்னு கொடுத்துட்டு இது வந்து எது மௌரியர் காலத்தில் அல்லாதது அப்படின்னு கேட்கலாம். சகுந்தலம் யார் எழுதுனா அப்படின்னு பார்த்தா காளிதாசன். அது வந்து அல்லாதது. ஸோ இப்படி படிச்சு வச்சுக்கோங்க. அர்த்தசாஸ்திரம் வந்து கௌடில்யர் எழுது. கௌடிலரோட இன்னும் பேர் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க, விஷ்ணுகுப்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா வந்துட்டு சாணக்கியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்படியும் கேட்கலாம். முத்துராட்சேஷம் எப்படின்னு விசாகதத்தர். இப்படி நம்ம வச்சுக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். முத்து அதிகமாக இருந்தால் தான் விசா வந்து தருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டிகா மெகஸ்தனீஸ். இது ஷார்ட்கட்டே தேவையில்லை. ஸோ இந்தியாவுடைய வரலாற்றறிஞர் யார் அப்படின்னு பார்த்தா மெகஸ்தனீஸ் தான் அப்படின்னு கேட்கலாம். இவங்க வந்து மெகஸ்தனீஸ் வந்து கிரேக்க நாட்டு வரலாற்றறிஞர் தானே, அவர் அப்படின்னு நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கலாம். முதல்ல வந்து ஒரு வரலாற்று ரீதியாக வந்து எழுதி வச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெகஸ்தனீஸ் தான். அவருடைய குறிப்பு தான். ஸோ அதனால தான் அவர் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய வரலாற்று தந்தைன்னு சொல்லுவோம். ஓவராலாக வந்து வரலாற்று தந்தை அப்படின்னா ஹெரோடாட்டஸ் சொல்லுவோம். பட் இந்தியாவுக்கு இந்த போது இவர். அதே போல் இந்திய அறிவியலின் வரலாற்று தந்தை அப்படின்னா யார் சொல்லணும், துசியஸ் அப்படின்னு சொல்லிட்டு தரப்பாங்க, அவரும் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ திவ்ய வதனம் அப்படின்றது தாராநாத் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வதனம்னா வணக்கம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீ எனக்கு தரலன்னா நான் உனக்கு வணக்கம் சொல்ல மாட்டேன். ஸோ தாராநாத், நீ எனக்கு தரலன்னா நான் உனக்கு வணக்கம் சொல்ல மாட்டேன். அங்குதரா நிகாயம் வந்து புத்த சமய இலக்கிய நூல். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்குதரா நிகாயம் நான் வச்சுக்கோங்க. புத்த அங்கே தான் இப்போ புத்தர் வந்து நிறைய வந்துட்டு சமயம்லாம் வந்து இலக்கிய நூலில் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? அங்குதரா அங்கு. ஓகேங்களா? ஸோ சிலப்பதிகாரம், இளங்கோடிகள், சீவக சிந்தாமணி, திருத்தக்க தேவர், சூளாமணி, தோலாமொழி தேவர், வளையாபதி, ஆசிரியர் பேர் தெரியல. குஜராத்தின் வரலாறு வந்து ஹேமச்சந்திரன். ஸோ ஹேமச்சந்திரன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் வந்துட்டு ஜெயசிம்மன் நினைக்கிறேன் அவர் பேர். அவரோட அரசவையில் வந்துட்டு இருந்தவர் தான் ஹேமச்சந்திரன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? குஜராத்தின் வரலாறு வந்து ஹேமச்சந்திரன், நன்னுல் பவனந்தி முனிவர், நேமிநாதம், குணவீர பாண்டியர். நேமிநாதம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன். குணவீர பாண்டியன், அங்கம் பூர்வங்கம் வந்து சமண சமயத்துடைய புனிதர். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஜாதக கதைகள் அப்படின்றது ரொம்ப இந்த கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தா புத்தருடைய முன் பிறவியை பற்றி கூறுறது தான் ஜாதக கதைகள் அப்படின்னு சொல்லி. இப்போ ஜாதகம் எடுத்தாவே உனக்கு இந்த பிறவியில் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்களா, ஆனால் புத்தருக்கு மட்டும் முன்னாடி பிறவியை பற்றி சொல்கிறாங்க. மகாவம்சம், தீபவம்சம் அப்படின்றது வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு புத்த சமய நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. திரிபீரகம் அப்படின்றது வந்து முக்குடைன்னு சொல்லுவாங்க. திரிபீரகம் புத்த சமயத்துடைய புனித நூல். மணிமேகலை சீத்தனை சாத்தனை எழுதியவர். லலிதா விஸ்தாரம் அப்படின்றது புத்தருடைய வாழ்க்கையை விளக்குற நூல் வந்து லலிதா விஸ்தாரம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், புத்த வரலாறு அப்படின்ற நூலை வந்து அஸ்வகோஷா வந்து எழுதுவார். ஓகே, அஸ்வகோஷர் அஸ்வகோஷ் 2 பேரும் ஒன்று தான். புத்த சரித்தம், புத்த வரலாறு. ஓகே, சூத்திரலங்கரம் இதெல்லாம் எழுதுனா அஸ்வகோஷா. மகாவிபூஷம் வந்து வசுமித்ரர். இதே பேர் வச்சுக்கலாம்னா மகாவுடைய மித்திரன் வந்து வசு. ஓகே, மகாமித்ரன் வசு. ஓகே, மத்திய மெகா சூத்திரம் அப்படின்னா நாகார்ஜுனா. ஸோ வந்துட்டு எப்படின்னா நாகார்ஜுனா வந்துட்டு சூத்ரா அப்படின்ற ஒரு படத்தில் நடிக்கார். சூத்ராசன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த உபநிஷங்கள். அந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து நாகார்ஜுன் நடிக்கார். கல்ஹான ராஜதரங்கி. ராஜதரங்கி எதை பற்றி கூறப்படுற நூல் அப்படின்னு பார்த்தா காஷ்மீர் இருக்குது பார்த்தீங்களா, காஷ்மீருடைய வரலாற்று கூறப்படுற நூல் தான் ராஜதரங்கினி. ஸோ சுங்கர்களுடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன இலக்கியங்கள் கிடச்சிருக்குன்னா மகாபாஷ்யம். பதஞ்சலி யார் அப்படின்னு பார்த்தா யோகாவின் தந்தை வந்து பதஞ்சலி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எழுதிய மகாபாஷ்யம் தான். ஓகேங்களா? மாளவிகா கக்கனி மித்ரம் காளிதாஸ். ரொம்ப காளிதாசர் வந்து நிறைய வந்து நூல் எழுதியிருப்பார், எக்கச்சக்கமாக எழுதியிருப்பார். ஓகேங்களா? சுங்கர்கள் காலத்தில் ஏன் இவர் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் இருந்த காலம் என்னமோ குப்தர் காலம் தான். எப்படி ஒரு சுங்கர் காலம்லாம் எழுதினார்னா மாளவிகா மித்திரமாகட்டும், நலன் தமயந்தி கதையாகட்டும்,
அந்த கதையாகட்டும், எல்லா கதையுமே முன்னால நடந்த ஒரு காதல் கதையா வந்துட்டு அந்த முன்னாடிக்கு வந்து கேள்விப்பட்டிருப்பார் பார்த்தீங்களா? அந்த மாரி ஒரு ட்ராமாட்டிக்கா வந்து உருவாக்குவார் ஓகேங்களா? ஸோ சாதவனர்கள் காலத்தில வந்து சுங்கர்கள் காலத்தில 2டே 2 தான். சு அப்படின்னு வந்துச்சுன்னா, அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். ஏன்னா 2மே மகாபாஷ்யம் மால ஸ்டார்ட் ஆகுது. மாளவி காக்கினி மித்திரம் வந்துட்டு மால ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. ஆனா வந்து சுங்கர் காலத்த சேர்ந்தவரா காளிதாசன்னு கேட்டா இல்ல. குப்தர் காலத்தோடைய சேர்ந்தவர் தான் காளிதாசனா இருப்பார். நெக்ஸ்ட் சாதவாகனர்கள் காலத்தில வந்து கத சப்த சாய் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து சாய்பாபா ஞாபகம் வச்சுக்கோங்க. சாய் ஓகே. அந்த டெம்பிளுக்கு போனோனே எல்லாம் வந்துட்டு ஹலோ அப்படின்னு சொல்லுவாங்க. யவனர்கள் அப்படின்னா பாக்டீரியர்கள் காலம் மிலிந்தரின் வினாக்கள் மிலிந்தா பான்கோ அது வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் ஒரே பேரில் தான். ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு வந்துட்டு ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் குப்தர் காலத்தில் வந்துட்டு 8 பேர் இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அந்த 8 பேர் வந்து ஆரியப்பட்டம் அப்படின்றது வந்துட்டு என்ன நூல் எழுதுனா சூரிய சித்தாந்தம் அப்படின்னும் ஆரியப்பட்டம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். டிஎன் செட்டு வந்து 2024 நடந்த வீடியோவில் வந்துட்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் போய் கமெண்ட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வராகமிகிரர் எழுதியிருக்காரு பார்த்தீங்களா, அந்த கொஸ்டின் தப்பு பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா வந்து ஆரியப்பட்டியம் சூரிய சித்தாந்தம் அந்த நூல்களில் வந்து யார் எழுதுனா ஆரியப்பட்டா. ஆனால் இங்கே பஞ்ச சித்தாந்திகா அப்படின்ற நூலுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் மாற்றி போட்டிருப்போம். சித்தாந்தம் இருக்கா அப்போ வந்து ஆரியா தான். இதை எப்படி நான் வச்சுக்கோங்க, ஆரியா சூர்யா ஓகே. ஆரியப்பட்டியம் சூர்யா சித்தாந்தம். ஸோ வராமிகிரல் இல்லை மித்திரர் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச சிந்தாதிகம் பிரகத் சம்ஹிதை பிரகத் ஜாதகம் ஓகேவா. ஸோ வந்துட்டு எப்படின்னா பி இந்த வரிசையில் தான் வந்து வராகமித்திரர் எழுதியிருக்காருன்னு அப்படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பிரம்மகுப்தர் பிரம்ம சித்தாந்தம் எழுதுறாரு. வாகபட்டர் இல்லை வாகபத்தன் சொல்லுவாங்க. அவர் என்ன எழுதுனா அஷ்டாங்க சம்கிரகம் அப்படின்னு வந்து ஒரு நூல் எழுதுறாங்க ஓகேங்களா. ஸோ வாக் பண்ணிட்டு இங்கே நிறைய எப்படி சொல்கிறது, நிறைய நீங்கள் ஊருக்கெல்லாம் போனால் இன்னுமே வந்துட்டு இந்த கிரக்கம் அப்படிலாம் பேர் வச்சுருப்பாங்க தெரியுங்களா. சரி அவ்வளோ பெரிய ஷார்ட்கட் கிரகம் பிளானட்டுக்கே போயிடும் நம்ம. ஸோ வாக் பண்ணிகிட்டே என்ன பண்ணுறாரு படப்படப்படன் வாக் பட்டர் ஓகே. வாக் பண்ணிகிட்டே வந்து கிரகம் போயிடுறாரு. வச்சுட்டு அஷ்டாங்க கிரகம்னு வச்சுக்கோம். பாலகாப்பியர் அப்படின்னும் போது ஹைத்தயூர் வேதம் ஓகே. ஹைத்தயூர் வேதம் பாலான்றது அவங்க அத்தை பேர் ஓகே. பாலா ஹைத்தயூர் ஓகேவா. தன்வந்திரி ஆயுர்வேதம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ட்ரிபியூட்டை வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா ரொம்ப குப்தாஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ட்ரிபியூட் பண்ண ஒரு ஆள் ஆயுர்வேதம் தன்வந்திரி தான். ஸோ காளிதாசர் சகுந்தலம் மாளவி காக்கினி மித்திரம் விக்ரம் ஊர்வஷம் ரகுவம்சம் குமார சம்பவம் மேகதூதம் ருது சம்ஹாரம் ஓகேங்களா. இதெல்லாம் காளிதாசரால் எழுதப்பட்ட நூல். விசாக தத்தர் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆள் தேவி சந்திரகுப்தம் ஓகே. விசாக தத்தர் தேவி சந்திரகுப்தம். ஸோ சூத்திரகாரர் அப்படின்னு பார்த்தா மிருச்சகடிகம். ஸோ மிருச்சகடிகம் என்னன்னா எனக்கு வந்துட்டு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வடிவேலு சார் வந்துட்டு ரஜினி சார் படத்தில் சந்திரமுகியில் வந்துட்டு ஒரு மிருகாஷிரம் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் எனக்கு அந்த பேர் ஞாபகம் இல்லை. ஒரு நட்சத்திரம் பேர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நீ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டக்குனு எனக்கு அந்த சொல்கிறேன் எனக்கு இதை ஞாபகம் வந்துச்சு மிருச்சகடிகம் அப்படின்னும் போது. ஸோ பராவி அப்படின்னா கிருத ஜுன்யம் ஓகே. பராவி கிருதர் ஜுன்யம் ஓகே. பறக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தா தார் ரோடு வேணும். கிருத்தர் ஓகே. கிருதார் ஓகே. விஷ்ணு சர்மா வந்து பஞ்சதந்திர கதைகள். ஸோ பஞ்சதந்திர கதைகள் வந்து இப்போ வரைக்குமே நம்ம ஸ்கூல் டேஸில் இருக்கும் போது எப்படி சொல்கிறது இயர்லி 90s இல்லைன்னா வந்துட்டு இயர்லி 2Ks தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. நிறைய வந்து புக்ஸ்லாம் நம்ம வந்துட்டு எப்படி இருப்போம்னா வந்துட்டு நம்ம இயர்லி 2Ksஆ இருந்தால் இல்லை 90s 95 90sல அப்படி இருக்கவங்களாம் வந்துட்டு நம்ம வந்து நிறைய புக்ஸில் ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறத இந்த மாதிரி நிறைய வந்து இந்த காட்டன்ஸ் போட்ட பஞ்சதந்திரங்கள் புக்ஸ்லாம் நம்ம நிறைய படிப்போம். ஸோ அந்த பஞ்சதந்திர கதைகள் எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தா விஷ்ணு சர்மா. ஸோ ஹர்ஷோடைய காலத்தில் வந்து ஹர்ஷசரிதம் வந்து காதம்பரி அப்படின்னு அதாவது ஹர்ஷசரிதம் எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தா பாணப்பட்டர். அதான் பாணர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெயசேனன் வந்து கீத கோவிந்தம் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கீத கோவிந்தம் மூவி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த படம் வந்து செம்மையாக ஓடிச்சு. ஜெய் ஜெய் அப்படின்னு ஜெகஜகன் ஓடிச்சு ஓகே. நாகானந்தா அப்படின்னு ரத்னவல்லி பிரியதர்ஷிகா இது மூணுமே ஹர்ஷல்லேருந்து. ஸோ இது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 3 நூலுமே கொடுத்துட்டு எழுதாத நூல் எதுவும் அப்படின்னு கேட்பாங்க. 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 5 மினிட்ஸில் வரேன்.